மட்டக்களப்பு பனிச்சங்கேணி கிராமத்தில் உள்ளவர்கள் மீன்பிடியை தமது ஜீவனோபாய தொழிலாக கொண்டு வாழ்வினை முன்னெடுத்து வருகின்றனர். தமது கிராமத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருவப்பன் சோலை குளத்தில் மீன்பிடிப்பதற்காக உயிரிழந்த சிறார்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட சிலர் கடந்த வெள்ளிக்கிழமை சென்றிருந்தனர். பெற்றோர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் நேற்று ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சிறார்கள் குளிப்பதற்காக குளத்திற்குள் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் குளத்தின் நடுப்பகுதியில் காணப்பட்ட ஆழமான குழியில் சிக்கி சிறார்கள் மூவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 10 வயதான கமல் டிக்ஷன், ஜெயக்குமார் ருக்ஷனா மற்றும் 12 வயதான கமலேஸ்வரன் கானுஜனா ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்கள் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் நேற்று கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உறவினர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டன. உயிரிழந்தவர்களின் சிறார்களின் இறுதிக்கிரியைகள் பனிச்சங்கேணி பொது மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றன. இதனிடையே நீர்நிலைகளில் நீராடும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் அறிவுறுத்தினார். கல்வித்துறைக்கு நாங்கள் எங்களுடைய சிபாரிசுகளை செய்திருக்கின்றோம். குழந்தைகளுக்கு முடியுமான வரைக்கும் மாணவர்களுக்கான நீச்சல் பயிற்சி நெறிகளை பயிற்றுவித்தல் சார்பான சிபாரிசுகளை செய்திருக்கின்றோம். பெற்றோர்களுக்கும் பாதுகாவலருக்கும் பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுமாறும், பிள்ளைகளை அழைத்துச் சென்று நீராடும் பொழுது சரியான முறையில் அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்குமாறு கேட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் போதிய அளவு அறிவித்தல் பலகைகளை வைக்குமாறும் உள்ளூராட்சி சபைகளுக்கு சிபாரிசு செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். சிறுவர்களை அல்லது குழந்தைகளை நீர்நிலைகளில் நீராடுவதற்கு அழைத்துச் செல்லும் பொழுது அந்த நீர்நிலைகளின் ஆழம் மற்றும் அதனுடைய ஆபத்தான தன்மையை விளங்கிக் கொண்டு போதிய அளவு கவனத்தில் கொண்டு பிள்ளைகளை நீராடுவதற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.